நான் தான் ஈவினிங் வரேன்னு சொன்னேன்ல. இப்போ எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னேன்? ஈவினிங் வரைக்கும் தாங்காதுமா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஆகஸ்ட் 1. அது தெரியும். என்ன விசேஷம் நீயே சொல்லு. என்ன விசேஷம்? உன் பர்த்டேவும் இல்ல, ஏன் பர்த்டேவும் இல்ல, வேலண்டைன்ஸ் டேவும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் டேவும் இல்ல. அதை விட முக்கியமான நாள். அதை விடவா? ஆமா, என்ன மாதிரி உழைப்பாளிங்களா சந்தோஷப்படுற நாள். சம்பளம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேனே. இந்தா, இது என்னோட செல் பில்லு, இது பைக் டியூ பில்லு, இது லேண்ட்லைன் பில்லு, இது வீட்டோட கரண்ட் பில். வீட்டு கரண்ட் பில்லா? ஆமா, என் வீட்டுக்கு விளக்கேற்ற வேண்டிய நீதானே. போடாங்க. லவர் அங்கங்கன்னு கூட்டிட்டு போய் ஜாலியா இருக்காம கரண்ட் பில்லு செல்லு பில்லுன்னுக்கிட்டு. இந்த சாவி வா. நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நம்மளே பயந்து வர வேண்டியதா இருக்கு. பதுங்கி வர வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலைகள். மற்ற ஊர்ல எல்லாம் அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். இங்க மத்தவன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் சோழியை முடித்து தான் சாப்பிடுறாங்க, தூக்குறாங்க. சத்தம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி, குடல் வேற குந்தாணி வேற ஆயிடும். இப்ப பாக்குறியா? மூடியா பேசி இருக்கும்போது எதுக்கு ஓபன் பண்ணிட்டு இருக்கா? யார் நீங்க? உனக்கு என்ன வேணும்? யாரு நீயா? குத்துன எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வாழ்க்கையில நீ விளையாண்டுருப்ப. உன் பொண்ணோட வாழ்க்கை நான் டென்னிஸ் கிரவுண்டா? யார் அவன் பொண்ணு? என்ன பிரச்சனை? என் பொண்ணு உனக்கு தெரியாது? லட்சக்கணக்கான பொண்ணை பாக்குறேன். உன் பொண்ணு மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? யார் உன் பொண்ணு? ஏமா நாங்க என்ன விருந்துக்காக வந்திருக்கோம்? என் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கி வந்த டிஎஸ் சுப்டியை திருடி வித்துவிட்டு இந்த புள்ள கல்யாணத்தையும் நிறுத்தி விட்டு இப்ப என்ன ஆயி ஓய் குத்துனா? அந்த மேட்ரா வந்தீங்களா? சொல்லவே இல்ல. சரி, 2 நாள் வண்டி வீட்டுக்கு வந்து இடத்த காலி பண்ணுங்க. இவனை நம்பாதடா. ஏற்கனவே பல தடவை நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கா. இன்னைக்கு தான் கையும் களமா மாட்டிருக்கா. இன்னைக்கு விட்டோம் எனக்கு என் வண்டி வராது, எனக்கு கல்யாணமும் நடக்காது. விடுவனாமா? ஒப்ப என்ன இழிச்சவாயனா? டேய், இந்த 2 நாள் 3 நாளுங்கிற பிட்டெல்லாம் ஆகாது. இப்பவே வண்டிங்க வந்தாகணும். வரலன்னா என் பொண்ணை வச்சு சோறு போடு. என்ன புது ட்ரிக்ஸா இருக்கு? வண்டி கலவு போச்சுன்னா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அதை விட்டு பொண்ணுக்கு சோறு போடு, பொண்டாடி சோறு போடுன்னு இருக்கா? அச்சிக்கமல உனக்கு போலீஸ் ஒன்ன மாதிரி 420க்கு போலீஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். இதப்பா டிவிஎஸ் 50 வை, இல்ல என்ன வச்சு சோறு போடு. அப்படியே அவனை புடிச்சுக்க. அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். அப்பாடே நீ போடா, இவனை நான் பாத்துக்கிறேன். ஓ அப்படியா? அப்ப ஓகே. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. என் மேல டச் ஆச்சு போன அப்பனை கூப்பிட்டு யானை தும்பிச்சான் கையில அடிச்ச மாதிரி அடிச்சு கொன்றுவேன். பாப்பா போய் அரிசி பருப்பு அனுப்பு. அடி பாவி சிரிக்கி, அடிக்கிற பரிசு எனக்கே காண மாட்டேங்குது, உனக்கு வேற அவிச்சு கொட்டணுமா? சரி போய் அந்த அண்ணாச்சிக்கெல்லாம் என் அக்கவுண்ட்ல ஏதாச்சும் வாங்கி தின்னு. மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கலாம் அக்கவுண்ட். அவுட் அவுட். வாயிரடி வடக்கு மாச்சி வரைக்கும் போகுது. வீட்டை பாத்துக்க, நீ எதுவும் அடிச்சுட்டு போயிடாத. அடிக்க வச்சிருக்க. நைட் இங்க தானே இருப்ப, வரண்டி ஊத்திட்டு. விதி பாருப்பா, எப்படின்னா மனுஷன் ஆட்டி படைக்குதுன்னு. என்ன சாமி சொல்றீங்க? இவன் பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை. விதி இங்க வந்து ஆட்டோ ஓட்டுறான். ஏன் சாமி? மடையா, அதான் விதின்னு சொன்னேனே. இவனா? இவன் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா? கிரீன் சிக்னல் விழுந்தாச்சு, போப்பா. கிரீன் சிக்னல் விழுந்தது எனக்கு சாமி, உங்களுக்கு இல்ல. நீங்க போங்க. எப்பா இவரை கொண்டு போய் விட்டுருப்பா. ஏப்பா ஆட்டோ வருமா? வரும் சார், போலாம். கொஞ்சம் தீப்பெட்டி இருந்தா கொடுங்களேன். சாரி சார், எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. தீப்பெட்டி வச்சுக்கிற பழக்கம் இல்லையா, இல்ல தம் அடிக்கிற பழக்கமே இல்லையா? இல்ல சார், ஸ்மோக்கிங் பழக்கமே இல்லை. அப்படியே கொஞ்சம் ஓரமா லெஃப்ட்ல நிறுத்துங்களேன். ஏன் சார்? இல்ல அந்த டாஸ்மாக் கடையில ஆளுக்கு 90 அடிக்கலாம். சண்டே மூடுக்கு நல்லா இருக்கும். சாரி சார், எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. சண்டே அடிக்கிற பழக்கம் இல்லையா, இல்ல எந்த நாளுமே அடிக்கிற பழக்கம் இல்லையா? இல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கமே இல்லை சார். வீக்னஸ் இல்லாத டீசென்டான பார்ட்டி போல இருக்க. தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரி குணமும் நாம ஆசைப்பட்ட மாதிரி பணமும் இருக்கு. எப்படியாவது சேர்த்து வச்சு பார்க்க வேண்டியதான். பேக்ல இருந்து பார்த்தா கரெக்டா இருக்கு, ஃப்ரண்ட்ல எப்படி இருக்குன்னு தெரியலையே. சார் கை போடுங்க சார். ஏன் மேல இல்ல சார், அங்க சைடுல கை போடுங்க. எதுக்கு சார்? சும்மா போடுங்க சார், அப்படி போடுங்க சார்.
சார் வண்டியில் ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லையே சார். சார் நானே ஒரு மெக்கானிக் சார். என்ஜினில் ஒரு சின்ன ஃபால்ட் இருந்தால் கூட டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவேன். உங்கள் வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க. ஏன் சார்? சார் நீங்கள் பின்னாடி உட்காருங்க. எதுக்கு சார்? நீங்கள் மாப்பிள்ள மாதிரி பின்னாடி உட்காருங்க சார். நான் ஓட்டுறேன். சார் உங்களுக்கு ஓட்ட தெரியுமா சார்? பாருங்க. ஆமா நீங்க இப்ப எங்க போறீங்க சார்? கீழ்ப்பாக்கம். நினைச்சேன். ஏன்? இல்ல தனியா பேசுறீங்களே அதான் கேட்டேன். நான் தனியாக பேசுகிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளானே இருக்குது சார். நீங்க இப்ப ஆட்டோ கடத்த போறீங்களா? நான் உங்களையே கடத்த போகிறேன். சும்மா ஜோக்லாம் அடிக்காதீங்க சார். ஆமாம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏன்? சும்மா கேட்டேன். சார் ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. என்ன புடுங்குச்சுன்னு தெரியலையே. சொல்லப்பா. யாரு? என்ன சார் சொன்ன விஷயம் என்னாச்சு? சாரா இவனா? சி சை கிடைச்ச மரியாதை போச்சா? என்னப்பா கேட்ட? என்னாச்சுன்னு கேட்டேன். நந்தா நீ சொன்ன மாதிரி அக்ரஹாரத்துலயும் போய் பார்த்தாச்சு, அண்ணா நகர்லயும் போய் பார்த்தாச்சு. அம்மாவும் பொண்ணு தான் என்ன வர்ற பையன் நல்ல வேலை இருக்கணும்னு கண்டிஷன் போடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்க. நாளைக்கு போய் பாப்போமா? சரிண்ணே நாளைக்கு போவோம். நீங்கள் கிளம்புங்க. தேங்க்யூ சார். கொஞ்சம் சில்லறை வாங்க வேண்டியிருக்கு. என்ன செல் திருடி விற்கிறத விட்டுட்டு இப்போ பொம்பளை புரோக்கர் வேலை ஆரம்பிச்சிட்டியா? பொம்பளை புரோக்கரா? அட நீ வேற யாப்பா. அவன் தங்குறதுக்கு வீடு ஒண்ணு வேணும் கேட்டான். அதான் எங்க எதுன்னு விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தங்குறதுக்கு வீடா? என்ன பூட்டின வீடு திறந்து கிடக்கு? தெரியுது. யாரு நீங்களா? புலங்கால விட்டு தான் பூதம் காக்கும். என் வீட்டுல வந்து இப்படி பிசாசு மாதிரி நிக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு? ஏய் பூதங்கேனா அப்படியே குச்சி முழுங்கிடுவேன். நாங்க யாரு நாங்க கேளு. முழுங்கிருவீங்களா? ஏய் ஆமா யாருவீங்களா? அது ஏன் அப்ப? அவனைத்தான் தெரியுமா? இது ஆத்தா, அது பெரிய அண்ணாத்த, இது சின்ன அண்ணாத்த, அது குட்டி தம்பி பையன். ஆமா இவங்கள கூட்டிட்டு எதுக்கு இங்க வந்திருக்க? எதுக்கா? உன் அச்சானிய ஒடிக்கடா. ஏய் நீ ஒருத்தி வந்தா இங்க ஒடிஞ்சு நொறுங்கி போய் கிடக்கு. இதுல கும்பலா வேற வந்து நொறுக்குவீங்களா? யோ உன் பொண்ணுக்கு ஒருத்திக்கு தானே சோறு போட சொன்னேன். இது என்ன கூட்டமா கொண்டாந்து இறக்கி இருக்க? நாங்கெல்லாம் பாசக்காரங்க. என் பொண்ணை விட்டு தனியா இருக்க மாட்டோம். இத பாரியா, நாங்கெல்லாம் இங்க இருந்து போகணும்னா நீ என் டிவிஎஸ் 50 திருப்பி கொடுத்துரு. இல்லனா எங்களுக்கு எல்லாம் ஆக்கி போட்டு சாவு. சொல்லப்பா. என்னப்பா இது? என்னப்பா இது வரைக்கும் மளிகை ஜாமான் வாங்குறது 25200 ஆச்சு. சாயந்தரத்துக்குள்ள காசு வரணும். இல்லைனா வீடு கடையா போயிரும் பாத்துக்கோ. 25200. இதெல்லாம் கம்மி. சொல்லப்பா போக போக பாரு எங்க சாதனை. புது டிவி ஸ்பிடி வாங்கினா கூட 22000 தாண்டி வருது. உங்க டிவி ஸ்பிடி எடைக்கு போட்டா கூட 8 கூட கிடைக்காது. 25000 ரூபாய்க்கு தின்னுறீங்க. மரியாதையா எல்லாரும் வெளியே போங்க. தங்கச்சி விட்டு பிரிய மாட்டோம். பிரிய மாட்டீங்களா? அருவாள் எடுத்து போட்டேன் தலை மட்டும் பிரிஞ்சிடும். அம்பிட்டு போயிருக்கோம். போயிருங்க இங்க இருந்து. அருவா நீ ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ். அம்மா அப்பா அக்கா அண்ணா வேடா எங்க ஃபேமிலியோட வெயிட் புரிஞ்சுதா? இப்படியே தரேன். மனுஷன் பொம்பளை பொம்பளைன்னு அலையிறான். பொம்பளை இல்லாம வாழ முடியல. பொம்பளைய கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியல. என்ன வாழ்க்கை? அவன் சொன்ன அதே 3 வடை. இது வடை தானே? வடையே தான். அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு விளக்கம் சொல்லிட்டு சாப்பிடு. கேளு. இந்த 3 வடைய அண்ணன் தம்பி 2 பேருக்கு சரி பாரியா எப்படி பிரிப்ப? டேய் இதே மாதிரி தான்டா நானும் சிரிச்சேன். என்ன கேட்கறதுக்கு பதில சொல்லு. இதுல என்னையா பெரிய அதிசயம் இருக்கு? அண்ணன் தம்பி 2 பேருங்கிற ஆளுக்கு ஒரு வடையா எடுத்து வச்சு மீதி இருக்கிற ஒரு வடைய ஆளுக்கு பாதியா பிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இதத்தானே நானும் சொன்னேன். அவன் புதுசா அவனை சொல்லி ஆஃப் பண்ணிட்டானடா. என்ன சொன்னா? அண்ணன் தம்பி 2 பேர் கிடையாதான். அண்ணன் வேற தம்பி 2 பேரு, ஆக மொத்தம் 3 பேரா. 3 பேருக்கு 3 வடைய பிரிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? முதவிங்கிறான்டா. என்னப்பா? ஏப்பா அவன் சொன்னான்னு சொல்லி என்கிட்ட சொல்றியா? நானே கடன் உடனே வாங்கி இதை ஏத்திட்டு இருக்கேன். இதை நீ இறக்கி மேற்கொண்டு கடனாளி ஆக்கி என்னை செருப்படி வாங்கி வைக்கலான்னு பாக்குறியா? போடா போடா. சாரி 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 பிரதர். நான் உன் லெவலுக்கு ஏத்திட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன். கூல் டவுன் கூல் டவுன். அங்க என்னடா எப்பா இந்தப்பா இத பிடி. இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்ரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும். அப்படி ஒண்ணு போடு. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும்னு சொன்னேன்ல, ஏறிச்சா? இந்தா இதோ ஜின்னு ஏத்திட்டு போ. நீயா? நீ இருக்கேன்னு வெளியே ஒரு போடு போடக்கூடாது. நீ இருக்கேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே. நீ இருந்தா அந்த கடை விளங்குன மாதிரி தான். நான் போறேன். என்ன சொன்ன? என் கடையை என்கிட்ட விளங்காதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அது இருக்கட்டும். முதல்ல அவன் மூஞ்சி இருக்கு, பின்ன வேற மூஞ்சி இருக்கு. அடிக்கடி மூஞ்சியை மாத்துறதுக்கு நான் என்ன குரல் வித்தக்காரனா? வாங்கினதை குடிச்சிட்டு மரியாதையா போடா. போடா.
டேய் இங்க போடா கடனை எதுக்கு வச்சுக்க போடா. ஏன்டா கத்துற போறோம்ல. யோ மூளை இருக்கா? இது வரைக்கும் வந்தவனுக்குலாம் இருந்ததுப்பா, உனக்கு தான் மூளை இல்லை. நிஜமாதான்ப்பா, தபா தீந்து போச்சு. என்னப்பா? வேணாம். கேட்டா அண்ணன் தம்பிங்க. நான் அண்ணனா இருக்கும்போது அவன் தம்பியா இருந்தேன், அவன் தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருந்தேன். வேண்டாம்ப்பா, உன்னோட திருவிளையாடல இதோட நிறுத்து. சூடா ஏதாச்சும் கொடு. சூடா தானே நெருப்பு. இதை நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணுமா? சரி கொடு. சுடு போதுப்பா. இதாச்சும் சூடு. நீ சுடு காடு. வார்த்தையாலே சுட்டு எரிக்கிறியடா பாவி. சைத்தான் கே பச்சா. என்னடா அதுக்கு ஆள் மாறிட்டா? முடியலடா 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 முடியவே முடியலடா ஐயா.